வெல்கம் பேக் டு டர்டக் ஒரிஜினல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் காலையில் வந்து ஒரு நியூஸ் கார்டு பார்த்தேன். இந்த மாதிரி பனை ஒரு வீட்டில் வச்சு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கிறார் விஜய் அவர்கள், அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் கார்டு பார்த்தேன். பார்த்த உடனே வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்படிலாம் எவனா பண்ணுவானா? இந்த அளவுக்கு கூட அறிவில்லாமல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்கள நேரில் போய் பார்க்காம ஒருத்தன் தன்னோட வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு நிவாரணம் கொடுக்குறேன் அப்படின்னு ஒருத்தன் பண்ணுவானா அப்படின்னு நான் நினச்சிட்டேன். அப்புறமா மதியத்துக்கு மேலே வரக்கூடிய நியூஸ் எடுத்து பார்த்தா அண்ணா உண்மையிலேயே அதை தான் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது ஒரு மாதிரி ஷாக் ஆச்சு. ஏன் அப்படின்னா, இந்த மாநாடுல வந்து விஜய் அவர்கள் ஒரு மணி நேரம் பேசினதை வச்சு அதுலேயும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனால் ஒரு அணில் மோடை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இந்த சேனலில் உட்காந்துட்டு ரெண்டு பேரும் நாங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஆத்துன்னு பரவாயில்ல, இவ்வளோ தெளிவாக இருக்கார், இவ்வளோ அரசியல் புரிதல் இருக்குது, அவருக்கு புரியலைனாலும் அவரை சுற்றி நிறைய பேர் வந்து தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சிலாகச்சி நிறையா பேசியிருந்தோம். அதை ரிக்ரெட் பண்ணுற விதமாக மறுபடியும் நாங்கள் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி ஏகப்பட்ட வீடியோஸை வந்து போஸ்ட் பண்ணிட்டோம். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏன் வந்து 60 வருஷமாக உங்களுக்கு வராத கோபம் இன்றைக்கி ஏன் வருது அப்படின்றது மாதிரியான சில கேள்விகளும் கேட்குறாங்க. ஒருத்தர் உதவி பண்ணால் அதுலேயே இத்தனை குறை சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இதுவே இந்த விஜயானவர் வெறும் நடிகராக மட்டுமே இருந்து இந்த விஷயத்தை செய்திருந்தார் என்றால் இங்கே யாரும் விமர்சிக்க போகிறதும் கிடையாது, எதுவும் பண்ண போகிறதும் கிடையாது. இதே விஷயத்த இன்னைக்கு ரஜினி பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்த காவியக்கா கும்பல், விஜயோட அணில் குஞ்சுகள் என்னென்னலாம் பேசியிருக்கோம் அப்படின்றது நம்மளோட யூகத்துக்கே இருக்கட்டும். இந்த தமிழக வெற்றி கழகமானது ஒரு பாட்டை வந்து வெளியிட்டாங்க, இந்த கொடி பாடல் அப்படின்னு சொல்லிட்டு, த டிவிகேஸ் ஃப்ளாக் ஆந்தம். அதில் வந்து சில வரிகள் இருக்குது. அந்த வரியெல்லாம் நான் வந்து இப்போ படித்து காமிக்கிறேன். அவங்க சொல்கிறதுக்கும் அவர்கள் செய்கிறதுக்கும் எவ்வளோ முரண்பாடு இருக்குது அப்படின்றத பார்ப்போம். மக்களோட தொப்புள் கொடியில் முளைச்ச கொடியும் பறக்குது, மனசில் மக்களை வைக்கும் தலைவன் வரும் நேரம் இது, மக்களும் அவனை மனசில் வச்சு ஆடி பாடி கூப்பிடுது, சிகரம் கிடைத்த பின்னும் இறங்கி வந்து சேவை செஞ்சு நீங்கள் கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி காட்டும் காலம் இது அப்படின்னா, இந்த வரிகளில் சிகரத்தை வந்து தொட்டதுக்கப்புறமும் இறங்கி வந்து இவர் வந்து எங்களுக்காக அதாவது மக்களுக்காக நம்ம எல்லாருக்காகவும் சேவை செய்கிறதுக்காக வராராம். முதல்ல அண்ணன் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, தன்னை வந்து ஒரு மீட்பாளனாகவும் தான் வந்து மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறதாகவும், நம்ம இருக்க உயரத்துக்கு நம்ம வந்து சும்மா லெட்டர் பேரில் ட்விட்டரில் வந்து நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு எல்லோரும் ஓட்டு போடுங்க அப்படின்னு ட்வீட் போட்ட உடனே கொத்தா மக்கள் வந்து அண்ணனுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணன் நினச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். பச்சை நீல திலகம் வச்சோம், பரிதவிக்கும் மக்கள் பக்கம் சிங்கம் வர்றதை பறையடித்தோம், தூரம் நின்று பார்க்கும் தலைவன் காலமெல்லாம் மாறுது, தோளில் வந்து கையை போடும் தலைவன் கொடி ஏறுது, அரசை கேள்வி கேட்கும் தளபதியின் காலமடி, அன்னைக்கே சொன்ன மாதிரி ஆள் போகும் தமிழ் கொடி. இந்த மாதிரியான வரிகள் வருது. இந்த வரிகளில் அண்ணன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வரைக்கும் இத்தனை வருஷமாக இந்த நாட்டு வந்து சுதந்திரம் அடைந்ததுலேருந்து இத்தனை வருஷமாக நம்ம ஆளக்கூடிய அரசியல் தலைவர்கள் நம்ம தூரத்தில் நின்று பார்த்துருக்கோம். இப்போ தான் புதுசாக ஒரு தலைவர் வராரு, அவர் வந்து நம்மளோட தோல் மேலே கையை போட்டு நமக்காக நம்ம கூட சேர்ந்து பயணிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வரி தான் இது. இதில் வந்து எக்ஸப்ட்டு ஜெயலலிதாவை தவிர இங்கே இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இத்தனை வருஷமாக, அதாவது தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறேன், தமிழ்நாட்டுக்குள்ளே இத்தனை வருஷமாக ஆண்ட எல்லா தலைவர்களும் எல்லா முதலமைச்சர்களுமே மக்களை சந்திச்சிருக்காங்க. அண்ணன் சொல்கிற மாதிரி தோல் மேலே கை போட்டு மக்கள்கிட்ட போய் உரையாடி அப்படி தான் வந்து தன்னோட கட்சியை வளர்த்து தான் வந்து அந்த அதிகாரத்தில் போய் உட்காந்து மக்களுக்காக சேவை செஞ்சுருக்காங்க. இது வரைக்கும் வந்து இவனுங்க வந்து டிப்பிக்கலாக இந்த கதை எழுதும்போது நான் வந்து ஓட்டு கேட்குறப்ப கடைசியாக பார்த்தேன், அதுக்கப்புறம் அந்த எம்எல்ஏவை நான் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொல்லுவானுங்கள்ல படத்தில், அந்த மாதிரியே நடிச்சிட்டு இருக்காங்க. நிதர்சனத்தில் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலையும், ஈவன் அதிமுகவாக இருக்கட்டும், பாஜகக்காரன் கூட களத்தில் இறங்கினா வேலை பார்த்துட்ருக்கான். அவனோட ஐடியாலஜி எப்படிப்பட்டதோ விட்டுருவோம், ஆனால் அவன் கூட களத்தில் இறங்கினா வேலை பார்த்துட்ருக்கான். இன்றைக்கி வரைக்கும் லெட்டர் பேடில் ஓட்டிகிட்டு இருக்கிறது அண்ணா ஒருத்தர் தான். இவனுங்க தான் வந்து மற்றவனுங்கெல்லாம் எங்கே அப்படின்னு கேள்வி கேட்டுட்ருக்கானுங்க. இன்றைக்கி ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவோட முதலமைச்சராக இருக்கட்டும், துணை முதலமைச்சராக இருக்கட்டும், தொடர்ந்து இந்த வெள்ளம் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று பார்வையிடுவதாக இருக்கட்டும், நிவாரணம் வழங்குவதாக இருக்கட்டும்,
முன்னெச்சரிக்கைக்காக உழைக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் அவங்க சரிவர செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பல குறைகள் இருக்குது. ஆனால் இவனுங்க பேசினானுங்களே இத்தனை வருஷமாக நாங்கள் ஓட்டு போடுறப்ப கடைசியாக பார்த்தோம், அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கவே இல்லை தம்பி அப்படின்னு படத்தில். அந்த மாதிரி தான் இவனுங்க பேசிகிட்டு இருந்துட்டு இன்றைக்கி வந்து இந்த ஒரு செயலை செய்யும்போது எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இதுதான் வந்து டிப்பிக்கல் போயஸ் கார்டனோட பிஹேவியர். இதுதான் வந்து பண்ணையார்த்தனம். இப்படிப்பட்ட ஒரு தன்னைத்தானே ஒரு தாந்தோன்றித்தனமாக நம்ம பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்து கை அசைச்சாலே போதும், இங்கே நம்ம எதுவுமே பண்ண வேணாம் அப்படிங்கிற மெதப்பில் இருக்கக்கூடிய அண்ணனோட விழுதுகள் வந்து மற்றவனை கிடச்சிட்டு இருக்கானுங்க அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த விஷயத்துலேருந்து ஒரு விஷயம் என்ன புரியுது அப்படின்னா, விஜயானவர் வந்து ஒரு பண்ணையார் மனப்பான்மையில் இருக்கார். அவருக்கு வந்து அடிப்படையில் மக்களோட உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டிய அறிவு போதாமை இருக்குது அப்படின்றதையும் இந்த நிகழ்வானது வெளிக்காட்டுது. அவருக்கு வந்து அடிப்படையில் ஒரு அரசியல் தெளிவோ அறிவோ இல்லை அப்படிங்கிறது இதை வந்து பறைசாற்றுகிறது. மேலும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த தாவேக்காவோட இன்றைக்கி இருக்கக்கூடிய அவங்க தொண்டர்கள்னு சொன்னாலும் சரி, தோழர்கள்னு சொன்னாலும் சரி, அவனுங்க வந்து ரசிக்க குந்திகள் தான். அவனுங்களுக்கும் சரி, அவங்களோட தலைவனுக்கும் சரி, எந்த விதமான பொலிட்டிக்கல் அவேர்னஸும் கிடையாது, ஐடியாவும் கிடையாது. அதாவது ஒருத்தன் இப்போ நான் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, ஐடியாலஜி எனக்கானதாக இருக்கணும். எக்ஸிஸ்டன்ஸில் இருக்க ஐடியாலஜியில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ற புரிதல் எனக்கு இருக்கணும். அது எதுவுமே இல்லாமல் ஐடியாலஜியை நான் உருவாக்காமல் நான் வந்து பக்கத்தில் வேறு எவனையாவது பிடிச்சி இங்கே எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், எக்ஸ்ஐஏஎஸ்ஸு, எக்ஸ்ஐபிஎஸ்ஸு அப்படின்னு சொல்லி ஆளுங்களை அவுட் சோர்ஸ் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து ஐடியாலஜியை கடன் வாங்கி ஒரு கட்சியை ஆரம்பித்து லெட்டர் பேடில் மட்டும் நடத்திட்டு இருந்தால் இந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் தொடர்ந்து நடக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த மாதிரி வந்து இது வந்து தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்து ரோட்டில் இறங்கி நின்னா கூட்டம் கூடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கருதி தான் நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி கூட்டம் கூடுவோம் என்பதற்காக பயந்து வெளியே வராமல் மக்களை சந்திக்காமல் இருக்க ஒரு நபர் எப்படி, அதாவது பதவி அப்படின்றவங்க கிடைக்கிறதுக்கு முன்னாடியே தன்னை ஒரு பெரிய ஆளாகவும் தன்னை ஒரு அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்க ஒரு நபர் நாளைக்கு பதவி கிடைச்சதுக்கப்புறம் எப்படி இறங்கி வந்து வேலை செய்வார் என்பது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி. அதான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறது தான், அண்ணனுக்கு ஐடியாலஜி கிடையாது. அப்படியே ஒன்று இருந்தாலும் அதில் வந்து ஒரு தெளிவுன்றது கிடையாது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து சமூகத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா, எம்கே ஸ்டாலின் வந்து என்ன நிலைப்பாடு எடுப்பார், எடப்பாடி பழனிசாமி என்ன நிலைப்பாடு எடுப்பார், சீமான் என்ன நிலைப்பாடு எடுப்பார், அண்ணாமலை என்ன நிலைப்பாடு எடுப்பார், திருமாவளவன் என்ன நிலைப்பாடு எடுப்பார், பாமக நிறுவனர் ராமதாஸ் என்ன நிலைப்பாடு எடுப்பார் அப்படின்றது நமக்கு யூகிக்க முடியும். ஒரு பிரச்சனை நடக்கும்போதே இவங்க இதை தான் பேசுவாங்க, இவங்க இந்த பக்கம் தான் நிற்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா இவங்க எல்லாருமே தொடர்ந்து ப்ரெஸ்ஸை சந்திக்கிறாங்க, மக்கள்கிட்ட பேசுகிறாங்க. நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் இருக்கார் அப்படின்னா, வட மாவட்டத்தில் அவர் வந்து ஒரு கட்சியை வச்சுருக்காரு. அங்கே கணிசமான அளவில் அவங்களுக்கு வாக்கு வாங்கி இருக்குது அப்படின்னா, தென் தமிழகத்துக்கு ஒரு கன்னியாகுமரி, திருநெல்வேலி பக்கம் போனோம் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் என்ற ஒரு நபரே யாருக்கும் தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் விஜயானவர் வந்து அப்படிப்பட்டவர் அல்ல, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தெரிஞ்சும் விஜயானவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அவரோட ஸ்டாண்டு என்னவாக இருக்கும், இந்த ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ நடக்குதுன்னா இந்த இடத்துல அவரோட ஸ்டாண்டு என்னவாக இருக்கும் அப்படின்றது அவருக்கு தெரியாது, மக்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் என்ன மாதிரியான ஒரு ஐடியாவை இவர் மேலே வச்சு இவரை நம்பி நான் வாக்கு செலுத்துவேன் அப்படின்றத தாவேக்கா தொண்டர்களும் கொஞ்சம் சிந்திச்சு, நம்ம அண்ணன் நானும் வந்து விஜய் ஃபேன் தான், இதே சேனலில் இருக்கக்கூடிய நம்ம நண்பரும் விஜய் ஃபேன் தான், என்னை சுற்றி இந்த ஐடியாலஜிக்கு அண்ணனோட பொலிட்டிக்கல் பயணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற என்ன சார்ந்த நிறையா விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் பொலிட்டிக்கல் அரசியல் வேறு, அண்ணனை வந்து சினிமாவில் ரசிக்கிறதுங்கிறது வேறு அப்படின்றத தாவேக்கா தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.